ரெண்டு வை. திருச்சிற்றம்பலம் ஈராண்டிற் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அனந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடைந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியர் செம்மதுமத் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆனா இது திருவியலூரிய வந்த தேவனார் தான் இது அருளினது. இந்த படித்த பாட்டுக்குள்ள அவற்ற பேர் இல்லை. ஆனா அவைகள் அகச்சந்தான சாரியருக்குலையோ பிரச்சந்தான சாரியருக்கோ இவைகள் இல்லையானபடியா நாங்கள் அவைகளை கண்டு ஒரு இது எடுத்து தேடி எடுக்கத்தான் வேணும். அப்போ இப்போ என்ன நாங்கள் 20 குந்தியாரில் நாங்கள் இன்றைக்கு 26வது பாடல் ஆனந்தாமிர்தம் ஆனந்த அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். படியுங்கோ தனா. இந்நிலையிலே நின்று இரண்டரச் சாதித்தால் பின்பு விளையுமாறு அருளிச் செய்கின்றார். உள்ளும் புறம்பும் நினைப்பரின் நின்னுள்ளே மொள்ள அமுதாம் என்றுந்தீவர முளையாது பந்தமென்றுந்தீவர. உள்ளும் அதாவது கர்மயோகிகள் கருத்து போல தான் நிற்கின்ற தேகத்தாலே ஒரு தானத்தில் அவிகாரமாயிருந்தும் புறம்பும் கிரியாபாதத்தில் நிற்கின்றவர்களைப் போல புறம்பே பாவித்திருந்தும் நினைப்பு அறிவின் இப்படி செய்து அனுபூதி திரிந்து பிரபஞ்சமாய் நில்லாதே தேசிகன் கடாட்சத்தாலே தேகாதி பிரபஞ்சங்களை உணர்ந்து நீங்கின தன்மையும் தரிசிப்பித்த சொரூபத்தையும் அதன் கண்ணாக உணர்ந்து தேகாதி பிரபஞ்சங்களையும் இல்லையாக்கி தன்னையும் முன்னிலையும் ஒளிந்து ஒரு நீர்மையாக படற்கையாய் உள்ளென்றும் புறம்பென்றும் தானென்றும் அவனென்றும் கூட வேண்டும் என்றும் கூடினோம் என்றும் விசாரிக்கின்ற உணர்வு ஒளியில் நின்னுள்ளே உன்னிடத்திலே மொள்ள அமுதாம் என்று உந்தி பெற ஒருவராயிலும் முகந்து கொள்ளப்படாத அனுபோக ரசமான ஆனந்தாமிர்தம் ஊறிப் பெருக உன்னையே கிரகித்து கொண்டு தானே ஆய்விடும் பந்தம் முளையாது என்று உண்டி பெற. இப்படியான பின் சனன மரணங்கள் அங்குரிக்கத்தக்க பாச விகற்பங்கள் உண்டாகா என்க. விளக்கம். உள்ளும் புறமும் நினைப்பறின் உள்ளும் நினைப்பு அறின் கர்மயோகிகள் ஏகதேசப்படுத்தி தேகத்தின் உள்ளே ஒரு தானத்திலே தியானிப்பர். அதுபோல மனம் உள்முகமாக செல்லும் போது ஆன்ம தரிசனம் பெற்றதும் ஆன்மாவே பிரமம் என அகங்கரிக்கும். அதனால் அனுபூதி கிட்டாது. அங்கு நினைப்பு அற்றால் ஆன்மா ஞானமே ஆகும். புறப்பும் நினைப்பு அறின் சரிய கிரியைகளால் நிற்கின்றவர்கள் ஏகதேசப்படுத்தி தேகத்தின் புறத்தே ஒரு தானத்திலே தியானிப்பர். அத்தியான பாவனை போல மனம் வெளிமுகமாக செல்லும் போது உடம்பின் பொறிகளை வாயிலாக கொண்டு வெளியே உள்ள உலகப் பொருட்களை பற்றி ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு பிரபஞ்சமயமாய் நிற்கும். அதனால் வெளிமுகமாகும். ஆதலால் வெளிமுகமாகும் போதும் ஆன்மாவின் நினைப்பு அற்ற ஞானமேயாக வேண்டும். சிவஞானியர் யோகியர் போல உள்ளும் சரிய கிரியாளர் போல புறமும் பாவித்தலாகிய நினைப்பு அற
தம் உணர்வு திருவருளைச் சார்தல் பற்றி விளங்கும் வியாபக மெய்யுணர்வால் முதல்வனது பூரண நிலை நேர்படக் கண்டு வழிபடுவர் என்பது புலனாகின்றது. இரண்டாவது, மொள்ள அமுதாம் என்றுந்தி பெற நினைப்பற்ற நிலையை ஆன்மா எய்தியதும் கைமாறு கருதச் சிவன் அருட்சக்தியுடன் தோன்றி பிரகாசிப்பான். உயிரறிவும் அனுபவிக்கின்றோம் என்ற எண்ணமும் கரைந்துவிடும். இன்பமயமாகவே இருக்கும். எல்லையற்ற சொல்லொணாத ஆனந்த அமுத சாகரம் பெருகும். சாகரம் இல்ல, சாகரம் சொல்லிவினம். அது ஆனந்த சாகரம் பெருகும். ஆனந்த அமுத சாரம் என்று ஒரு நல்ல சொல்லுவினம் எல்லாம். ஆனந்த அமுத சாரம் இன்பமயமான சொல்லனாத ஆனந்த அமுத சாகரம் பெருகும். இவ்வானந்த அமுத பெருகும். இவ்வானந்த அமுத சாரகம் இவ்வானந்த அமுதத்தை அனுபவித்த மாணிக்க வாசகர் வாக்கிறந்த அமுதம் மைக்கால் தோறும் தேக்கறச் செய்தனன் எனவும் அற்புதமான அமுததாரைகள் ஏற்புத்தொலை தோறும் ஏற்றினன் எனவும் போற்றினார். முளையாத பந்தம் என்று உந்தி பெற நெப்பு அற்றதும் பரத்தின் அருளால் பரமானந்தமாகிவிடும். எவ்வித பந்தமும் இராது பந்தமில்லையாகவே புறப்பும் அற்றுவிடும். சிவயோகத்திலே அழுந்தி அனுபவிப்பதொன்றே உண்டு. அங்குரித்தல், முளைத்தல், பொழிப்பு கர்மயோகியர் போல தேகத்தில் உள்ளேயும் சரியை கிரியையாளர் போல தேகத்திற்கு புறம்பேயும் தம்பிரானாரை பாவனை செய்யாது குருவருளால் தேகாதி பிரபஞ்சங்களை உணர்ந்து அருள்வழி நின்று தம்பிரான் அருளையே கண்ணாக கொண்டு உன்னையும் தம்பிரானது சுரூபத்தையும் உணர்ந்து தேகாதி பிரபஞ்ச பற்றை விட்டு தம்பிரானோடு வேறின்றி தம்பிரானருளில் உயிர் உணர்வு கரைந்து ஒளியப் பெறுவாயெனில் உன்னுள்ளே ஒருவராலும் முகந்து கொள்ளப்படாத சிவானந்த அமுதம் பெருகி உன்னை கவர்ந்துவிடும். இதன் பின் பிறப்புகளை தரத்தக்க பாச விகற்பங்கள் உண்டாகா. 27வது பாடல். கிளேசன் நீங்குகை. இப்படி பொருந்தினவர்களுக்கே பசுபாச விகற்பங்களாகிய கிளேசம் தீர்வதென்றும் அல்லது தீராதென்றும் அருளி செய்கின்றார். அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவளும் இவ் அல்லல் என்று உந்தீபர அன்றி அவளாது என்று உந்தீபர அவிழ ஆன்ம போதம் போல ஒரு பொருளை பற்றி கொண்டு நின்று விசாரித்து மயங்காதே. அனாதியே பற்றும் விகற்பமும் மயக்கமுமின்றி தன்னுடைய ஆக்ஞையாலே சர்வமும் நடவானிக்க தான் ஒன்றையும் அறியாதே பரமானந்தமயமாய் எல்லாவற்றிலும் உளதாய் நின்றே அவற்றிற்படாமல் இருக்கும் அனவரதம் நின்று பிரகாசிக்கின்ற அறிவுடன் நின்றவர்க்கு சொரூபத்தை, அதாவது ஆசாரியன் அனுக்கிரகத்தாலே பெற்று அதன் கண்ணாக அதிலே கூடி அதுவாய் நின்றவர்களுக்கு இவ் அல்லல் அவளும் என்று உந்தீவர். அதாவது ஆதித்தன் சந்நிதியில் ஆன்மாக்கள் கண்ணுக்கு அந்தகாரம் நினைவர அந்நியமாய் விடுந்தன்மை போல ஞானாதித்தன் உதய தரிசனமான போதே சனன மரணங்களுக்கு ஏதுவாய் வருகிற பாசவிகற்பங்களை ஆகிய பேரந்த காரணமானது இன்னிடத்திலே போனது என்று அறியாதபடிதானே இவனை கைவிட்டு போம். அன்றி அவிழாது என்று உந்திவர். இப்படி நீங்காத அளவில் வேறொரு உபயங்களாலும் இந்த கிளேசன் கைவிடாது என்க.
விளக்கம். அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவருக்கு. அவிழ இருக்கும் அறிவு திருவருள். இது எல்லாவற்றிலும் கலந்து நின்றும் அவிற்றப்படாமற் பிரகாசிக்கும் அறிவுடன் நின்றவர். திருவருளே ஆசாரிய வடிவில் வந்து அருளுகின்றது. அருள மெய்யுணர்ந்து அருளே கண்ணாக அதனுடன் கூடி திருவருள்மயமாய் நின்றவர். அவளும் இவ்வள்ளல் என்று உந்திவர. இவ்வள்ளல் இவ்வல்லல் அவளும் என மாறுக. அல்லல் ஆன்ம அறிவு. இது இருண்டதாகவும் அனாதியை பற்றும் விகப்பமும் மயக்கமும் செய்வதாகவும் உள்ளது. கண்ணின் உண்மை காட்சிக்கு உதயமும் சூரியன் ஒளியும் உதவது போல அல்லல் நீங்கி ஆன்மா உண்மையிலே அடைய அருளால் உண்டாகும் பரஞானமும் பத்தியில் உண்டாகும் பதிஞானம் உதவுகின்றன. அருளால் அதாவது ஆசாரியரால் விளையும் பரஞானம் அறிவை விழுங்க, பக்தியால் உண்டாகும் பதிஞானம் ஆன்மாவை விழுங்க ஆன்மா முனைப்பின்றி முதலுக்கும் கேடின்றி பேரின்பமயமாய் இருக்கும். கண்ணின் உண்மை காட்சிக்கு உதயமும் சூரிய ஒளியும் உதவது போல அல்லல் நீங்கி ஆன்மா உண்மை நிலை அடைய பரஞானமும் பதிஞானமும் உதவுகின்றன. பரஞான பதிஞானங்களுக்குள்ளே பசுஞானம் கரைந்து பரமானந்த அனுபவப்பொரு உண்டாகும். அன்றி அவிழாது என்று உந்திவர். புத்தூருக்கு செல்லும் வழியை தெரிந்தான் ஒருவனிடம் கேட்டு அவன் காட்டும் உண்மையான பாதையை சென்றால் அவ்வூரை அடைந்து இன்புறலாம். அதுபோல முத்தி இன்பத்துக்கான வழியை குறுகாட்ட அருள் வழி ஒழுகி பதிஞானம் கண்ணாக உதவ சென்றடைந்து இன்பத்தை அழுந்தலாம். இவ்வாறன்றி பசு பாச விகற்பங்களாகிய கிலேசம் வேறெந்த உபாயத்தாலும் தீராது. பொழிப்பு. எல்லாவற்றோடும் கலந்தும் அவற்றிற்படாமற் பிரகாசிக்கும் திருவருள் குருவாக வந்து உணர்த்த மெய்யுணர்ந்து அருளே கண்ணாக அதனுடன் கூடி திருவருள் மயமாய் நின்றவர்களுக்கு ஆன்ம அறிவால் உண்டாகும் அல்லல் நீங்கும். இவ்வாறு நீங்குவதன்றி பசுபாச விகற்பங்களாய துன்பங்கள் வேறு எந்த உபாயத்தாலும் தீராது. சத்திய ஞான அபேட்சை. இப்படி சனன மரணங்களுக்கு ஏதுவாக அங்குரிக்கத்தக்க பாச விகற்பங்களை விட்டு முத்திக்கு வித்தாகிய சத்திய ஞானத்தை அபேட்சித்தவர்கள் பெரும்பேற்றின் உறுதிப்பாட்டை அருளிச் செய்கின்றார். வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்தேறினார்கள் என்றுந்தி பெற பெறுவதும் உந்தி பெற. வித்தினை முத்திக்கு வித்தாகி அனாதியே தனக்கு பிராணனாய் நின்று தோன்றாமல் உபகரிக்கும் தொலைப்பித்தும் வருகின்ற அருளை தேடி, அதாவது தேசிகன் கடாட்சத்தாலே சந்தேக மர பெற்று முளையை, அதாவது சனன மரணங்களுக்கு ஏதுவாக அங்குரிக்கத்தக்க பாச வியப்பங்களை விட்ட பாக்கியவான்களே பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற என்றார். எக்காலமும் தொலைத்தற்கு அரியவாகிய தேகாதி பிரபஞ்சங்களையும் சுகந்துக்க வேதனைகளையும் கைவிட்டு மேலாகிய ஞானம் பிரகாசிக்கத்தக்க பரமானந்த சொரூபத்திலே மீளாத வழி சென்று பொந்தவர்கள் பெறுவது அங்கு பெற. இவ்விடத்திலே இப்படி நின்று பெறத்தக்க பேரழிந்து பாச விகற்பங்களே பொருள் என நின்றால் அவ்விடத்து பெறும் பேறு எது நெஞ்சமே என்க. விளக்கம். வித்தினை தேடியனா வித்து குரு அருளாற் பெரும் ஞானம் மெய்யுணர்வு. ஞானமாகிய வித்திலிருந்து பேரின்பமாகிய விளைவு உண்டாகின்றது. இரு வினை ஒப்பு மலபரிவாகம் உண்டான பின்பே குரு வெளிப்பாடு நிகழும். குரு வெளிப்பாட்டுக்கான பல செயல்களையும் தேடி என்ற சொல்லாற் குறித்தார். முளையை கைவிட்டவர் என்றால் முளை பசுபாச ஞானங்கள் மேலும் மேலும் பிறப்பு எடுக்க வழி செய்வதே முளையாகும்.
முளையை கைவிட்டவர். அதான் பிறவி என்றதுக்கு முளைதான் திருப்பி திருப்பி பிறவியை கொடுக்கும். பிறவி நீக்க பேரின்பம் உருவர். பிறவி நீங்கி சென்றா பேரின்பம் கிடைக்கும். பாசப்பற்றினையும் முற்றாக நீக்கியவாறே மெய்யுணர்வின் பயனாகிய பேரின்பத்தை பெறுவர். பெற்றறிஞர்கள் என்று உண்டீபர. பாசப்பற்று அற்றவர்கள் விருப்பும் வெறுப்புமின்றி இருவினை ஒப்பு இயல்பினராய் ஒழுகுவர். விருப்பு வெறுப்பு அற்ற நிலையினரை குறித்தற்கு சாத்திரங்களில் பித்தரை உவமை கூறுவர். சிவஞான சித்தியாரில் உம்மத்தர் என குறிப்பிடுதலும் காண்க. பெறுவது அங்கு என் பெண்ணே உந்தி பெற. பெறுவது அங்கு என் சத்திய ஞானத்தில் அபேட்சையும் பாச பசு ஞானங்களில் உபேட்சை வெறுப்பையும் கொள்ளாதவர் பெரும்பேறு என்ன. அவர்களுக்கு பேரின்பம் கிட்டாது. பெண்ணே எனற்பாலது பெண்ணே என விகாரமாயிற்று. இந்நூல் இரண்டாம் செய்யுளில் கூறியபடி நமக்குள்ள பேதமையை ஈண்டும் நினைவூட்டுகின்றார். இச்செய்யுளுக்கு வேறு பொருளும் உரைப்பர். அவ்வாறு பொருள் கொள்வோர் வித்து சிவனுண்மையையும் முளை ஞானத்தின் உண்மையையும் பித்து ஞானத்தை பெற்று சிவனை கூட பெறாத துர்ப்பாக்கியத்தையும் குறிப்பதாக கொள்வர். வித்தை சிவஞானமாகவும் முளையை அதன் பயனாகிய சிவபோகமாகவும் கொள்வாரும் உண்டு. இவர் தம்மை முதலாக கண்டு சிவனை பேணுமையினால் சிவானுபவத்தை இழந்தவர் என பொருள் கூறுவர். பேணாமையால் அற்றார் பேறு என்பர் அண்ணாந்தி சிவாச்சாரியார். பொழிப்பு ஞானாசாரியன் மூலம் அருளை பெற்று பாச பசு ஞானங்களை விட்ட பாக்கியவான்களே பிரபஞ்சத்தையும் வேதனைகளையும் விட்டு பரமானந்த சுரூபத்திலே பூந்தவர் ஆவர். நெஞ்சமே, இவ்விடத்து பதிஞானத்தாற் பேரின்பத்தை பெறுவதை விட்டு பாச பசு ஞானங்களையே பொருளெனக் கொண்டு நின்றாற் பெரும் பேறு என்ன. வித்தும் அதன் அங்குரம் சிவஸ்வரூப பதம். இப்படி ஒரு அரிய பேற்றை பெருமளவில் பெருகைக்கு ஓர் அவதரம் உண்டென்று அருளி செய்கின்றார். சொல்லுமிடமன்று சொல்ல பூமிடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தீவர என்றால் நாம் என் செய்கோம். உந்தீவர சொல்லுமிடமன்று இப்படி கூட அரிய சிவனை வாசிம்பார். சொல்லுமிடமன்று இப்படி கூட அரிய சிவனை கூட தக்க இடம் ஆன்ம போதத்தால் உணர்ந்து வாக்குகளால் இன்ன இடமன்று உரைக்கத்தக்க ஒரு இடம் அன்று. சொல்ல புகுமிடம் சொல்லுகைக்கு கருதா ஆகிய ஆன்மா ஒரு பொருளை கருதி உரைப்பதாக உணரும் அளவில் ஒருவன் உணர்த்த உணருமது ஒளிந்து தானாக ஒன்றை உணர மாட்டாது. ஒருவன் உணர்த்த உணர்வதான படியை ஆசாரியனாலேயே பெற்று உணர்வதான எல்லையில் அவன் உணர்த்துகின்ற தன்மையை அவனாலே உணரின் அவ்விடமே எல்லை சிவனுக்கு என்று உந்திவர. சிவனை பெறுதற்கு எல்லையாயின இடம் என்றால் அந்த இடத்தை அறிந்து கூடினால் நாம் யான் என்றும் எனது என்றும் சொல்லி நின்ற ஆன்மா என் செய்கோ முந்திவர அவ்விடத்து என் செய்ததோ அறிகின்றேன் என்க. விளக்கம்: சொல்லும் இடம் அன்று சிவத்தின் குணம் அருளின் விளைவு ஞானம். ஞானம் சிவஸ்வரூபத்தை தரிசிக்க பயன்படுகிறது. அதாவது சிவஸ்வரூபம் வெளிப்பட்டதும் பரஞானம் மறைகின்றது. அருள் வெளிப்பாட்டை ஆதாரமாக கொண்டே சிவ வெளிப்பாடு நிகழ்கின்றது. அருள் குருவாய் என்று உணர்த்த உண்டாகும் பரஞானத்தில் ஆன்மபோதம் கரைந்து விடுகிறது. ஆன்மபோதமற்ற நிலையில் ஆன்மாவுக்கு நினைப்பு, பேச்சு, செயல்கள் நிகழாம்.
நினைப்பற்ற ஆன்மா மெஞ்ஞானத்தோடு சென்று சிவஸ்வரூபத்தை தரிசிக்கும். ஆதலால் சிவரூபம் ஆன்ம போதத்தால் உணர்ந்து சொற்களால் இன்ன இடத்தது என்று உரைக்கத்தக்க அவதரம் உடையதன்று. அவதரம் சமய சந்தர்ப்பம். சொல்ல புகுமிடம். ஆன்ம போதமற்ற பின் ஆன்மா உணராது. ஆதலால் அருளாசான் சொல்லாமற் சொல்லி உணர்த்த ஆசான் அருளும் பரஞானத்தின் துணை கொண்டு ஆன்மா உணரும். இவ்வாறு ஆன்மா உணர்த்த உணர்வதான படியை ஆசாரியனாலே பெறுகின்றது. இப்படியின் மேல் சிவம் உணர்ந்த ஆன்மா உணரும். இவ்வாறு உணரும் வேளையில் சிவம் உணர்த்தும் தன்மையை ஆன்மா சிவஞான கண் கொண்டு உணரும். எல்லை சிவனுக்கு. சிவனை பெறுவதற்கு எல்லையாய இடம் உரை உணர்வு ரந்து நின்று உணர்வதோர் உணர்வே என்றார் மணிவாசர். என்றால் நாம் என் செய்வோம்? இந்த இடத்தை அறிந்து கூடிய ஆன்மாவுக்கு யான் எனது என்ற எண்ணமே இராது. ஆதலால் நான் என்றும் எனது என்றும் சொல்லி நிற்பதால் ஆன்மாவுக்கு ஒரு பயனுமில்லை என்றவார். பொழிப்பு. ஆன்மா சிவனை கூடுமிடம் ஆன்ம போதத்தால் அறிந்து வாக்கால் உரைக்கத்தக்கது அன்று. அவ்விடம் உணர்த்த உணரும் இடம் ஆசாரியன் உணர்த்த ஆன்மா ஆசானருளாகிய பர ஞானத்தால் உணர்ந்தபடி சிவம் உணர்த்த ஆன்மா சிவஞானத்தால் உணரும். இவ்வாறு சிவம் உணர்த்தும் தன்மையை சிவஞானத்தால் பெருமிடமே சிவனை பெறுவதற்கு எல்லையாகிய இடம். இவ்விடத்தை அறிந்து யான் எனது என்னும் செருக்கு அற்று கூட வேண்டும். யான் எனது என்று சொல்லி நிற்பதால் ஆன்மாவுக்கு ஒரு பயனும் இல்லை. 30 வடிவு. 30 தன்னிழப்பு. இந்த அவதரத்திலே நின்று கூடும் உபாயத்தை மன்னி விடாதே. உணரப்பெறின் எல்லா நிலையிலும் நிற்கலாம் என்று அருளிச் செய்கின்றார். வீட்டில் இருக்கில் என் நாட்டிலே போகில் என் கூட்டில் வாழ் சாத்தி நின்றுண்டி வர கூடப்படாதென்றுண்டி வர. வீட்டில் இருக்கில் என் எல்லாவற்றையும் தன்னாலே விடப்பட்டு துறவரத்திலே இருந்தால் பிரயோசனம் என்ன? நாட்டிலே போகில் என் இது ஒளிந்து நாடத்தக்க அரிச்சனாதிகளினும் தீர்த்த தரிசனங்களிலும் உழன்றாலும் பிரயோசனம் என்ன? கூட்டில் வாழ் சாத்தி நின்று உண்டி பெற. பொன்னுக்கு மாற்று நின்றாற்போல ஆன்மாவே குகையாக அனாதியே தனக்கு பிராணனாய் நிற்கும். திருவடி ஞானத்தை அதாவது தேசிகன் கடாட்சத்தாலே உணர்ந்து அதாவது தன்னுடைய சுதந்திர ஈனத்தையும் கருத்தாவின் செயல் என்றே கண்டு தனக்கு பொருந்தினதொரு நிலையிலே நில்லானாகில் கூடப்படாதது என்றுண்டி பெற. இப்படி உண்மை அறிந்து நில்லாமல் தன்னாலே செய்யப்பட்டதாக கருதில் மோட்சங்கூடாது. போதத்திற்கு விரோதமே விளையா நிற்கும் என்க. விளக்கம். வீட்டில் என் வீடு துறவரம் இல்லமென கொள்வாரும் உண்டு. நாடு அதாவது ஆராயத்தக்க வழிகள் இல்லறமென பொருள் கொள்வாரும் உளர். கூட்டில் அண்டா உண்டி பெற. கூடு அண்டா ஆன்மா. வாழண்டா வாழாகிய திருவருள். ஞானவாள் ஏந்தும் மையர் என்று திருவாசகமும் காண்க. ஆன்மாவில் உள்ள திருவடி ஞானத்தை விளக்க பொன்னுக்கு மாற்று என்ற உவமை வந்தது. தேசிகன் குரு அருளாகிய பரஞானத்தால் பதிஞானத்தை உணர வேண்டும். குருவருளாகிய பரஞானத்தால் பதிஞானத்தை உணர வேண்டும். நமது அறியாமை அறிவு அற்ற இறைவன் ஞானவாள் ஏந்தி உள்ளார். நமது அறிவு இச்சை செயல்கள் யாவும் இறைவனுடையவனவே. நமக்கு சுதந்திரம் இல்லை. சுதந்திர மின்மையும் கருத்தாவின் திருவுள்ள கிடக்கையே என எண்ணி இறைவன் வசப்பட்டு நானே இதற்கு நாயகமே என்னதோ இங்கு அதிகாரம் என்ற முறையில் ஒழுக வேண்டும்.
மெய்யுணர்தல். அட்டமொட்டியாக இறைவனுக்கு ஆன்ம சரீரம், எனவே உடலான ஆன்மாவுக்கு உயிர் இறைவனாவான். உடலான ஆன்மாவில் அறியும் அதன் உயிரான சிவனது ஞானமே என்ற உண்மையை குருவருளால் உணர்தல். திருக்குறள் பழைய உரையில் மெய்யுணர்தல் சிவஞான அறிதல் என்றிருப்பதாக உரைவளப்பதிப்பாசிரியர் காட்டுவதும் சிந்திப்பதற்குரியது. கூடப்படாதது என்று உந்தி பெற அது கூடப்படாது, அது மோட்சம், வேறாற நிற்கும் நிலை. உண்மை அறிந்து எல்லா செயலும் கர்த்தாவின் செயல் என கொண்டவர் சண்டீச நாயனார். அவர் மோட்சம் பெற்றார். அவர் சகலரையும் கைவிட்டு தன்னுடைய செயலற கருத்தாவின் வசத்திலே நின்றார். சிவனை பூசிக்கும் பொழுது குலத்தாலே பிராமணரும் முறையாலே தந்தையுமானவரை தாளர வீசி எல்லோருக்கும் தீமை பயக்கும் பிரமஹத்தி செயலே புரிந்தார். இச்செயலும் சிவனுக்கு இதமாகவே பலித்து திருவருள் விளைந்தமையை தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தொடுமுடனே பூதலத்தோறும் வணங்க போர்க்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடித்தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என திருப்பல்லாண்டில் காண்க. கருத்தாவை அறியாமல் யாவும் தன்னுடைய செயலாக கொண்டு எல்லோருக்கும் நிதமான யாகம் செய்த தக்கனுக்கு வினை ஏறி விரோதமே விளைந்தது. இவற்றை அருணந்தி சிவம் தாம் அருளிய சிவஞான சித்தியாரில் அரணடிக்கன்பர் செய்யும் பாவமும் மரமும் தாமும் அறமதாகும். பரநடிக்கன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடைத்தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினிற் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே என விளக்கியிருத்தலும் காண்க. எல்லாம் சிவன் செயல் என்பதை மறவாதிருக்க வேண்டும். தானும் தன் செயலும் கெடில் மோட்சம் உண்டாகும் என்பதை நான் கெட்டவா பாடித் தொல்லணும் கொட்டாமோ, என்னுடைய செயல் மாண்டவா பாடித் தொல்லணும் கொட்டாமோ எனும் திருவாசகம் தொடர்களில் காண்க. பொழிப்பு. அநாதியே ஆன்மாவிற்கு உயிராக நிற்கின்ற சிவஞானத்தை ஆசாரியான் அருளும் பரஞானத்தின் துணை கொண்டு உணர்ந்து எல்லாம் கருத்தாவின் செயல் எனக் கொண்டு தனக்கு பொருந்திய ஒரு நிலையிலே நிற்றல் வேண்டும். அங்கனம் உணர்ந்த நிலையில் நில்லானாகில் துறவரத்திலே இருந்தும் பிரயோசனம் இல்லை. நாடத்தக்க அர்ச்சனை ஆதியவற்றிலும் தீர்த்த தரிசனங்களிலும் உழன்றும் பிரயோசனம் இல்லை, மோட்சமும் கிட்டாது. இதுகளை செய்யறதுல பிரயோசனம் இல்லை. சிவசித்தாந்த சிறப்பு 31வது பாட்டு. இந்த உபாயத்தை உடைய சைவ சித்தாந்த திறம் ஒளிந்து மற்றொரு சமயிகளின் பொருளை பொருள் என கருத வேண்டாம் என்று அருளி செய்கின்றார். சாவி போம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதே என்று உந்தீவர அவ்வுரை கேளாதே. உந்தீவர சாவிவோம் ஆன்மாவும் சிவமும் வேறற நிற்கும். அதுபோ அனுபோக ரசமாகிய சைவ சித்தாந்த திறம் ஒளிந்து ஒருவன் பசிதீரச் செய்த பயிரானது பயன்படும் அளவும் பயிர் போல வந்து பலிக்கத்தக்க நாட்களிலே சாவி போன தன்மை போல மற்ற சமயங்கள் புக்கு நின்று முடிவில் 1 என்று உரைப்பர், 2 என்று உரைப்பர், 2ஆய் நின்று ஒன்றும் என்பர். உடலம் தானே உயிர் என்பர், வாயுவே உயிர் என்பர், கரண நாசமே பொருள் என உரைப்பர், மோசமே சைக்க
முத்தி என்பார். இப்படி சொல்லப்பட்ட வெகுவிதமான சமயங்களில் பூந்து நின்று ஆவி அறாது என்று உந்தி வர தனக்கு பிராணனான சிவனை தரிசியாமல் நரகங்களில் அடைவர். அவ்வுரை கேளாதே உந்தி வர. இப்படிப்பட்ட சமயிகள் வார்த்தை உன் சுரோத்திரத்துக்கு விடயமாகாதபடி நில் என்க. சாவி போ. மற்ற சமயங்கள் நிலங்களிலே பசி தீர்ப்பதற்காக பாடுபட்டு பயிர் செய்கின்றார்கள். இளம்பயிர் பச்சை பசேல் என கவர்ச்சியாய் வளர்கிறது. கதிர்களும் தோன்றுகின்றன. பாலுரம் இன்மையால் மணி பிடிக்காமல் சாவி கதிர்களாய் நின்று விடுகின்றன. பட்டபாடு அத்தனையும் வீணாகிறது. பசி தீர்க்க பிற இடத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இவ்வாறான நிலம் போன்றனவே பிற சமயங்கள். இச்சமயத்தவர் தம்மையும் தலைவனையும் உணராமல் தம்முள்ளே இணங்கி நில்லாது பிணங்கி நிற்பர் என்பர் மெய்கண்டார். சாவி போம் மற்ற சமயங்களையே உவலை சமயங்கள் என்றார் மணிவாசகர். ஆவி அறாதே என்று உந்தி வரும். பொய் வந்துழலும் சமய நெறி புக வேண்டா என்பது தாய்மானவர் கூற்று. மற்ற சமயங்களில் புகுவதால் உயிர் குந்தி இல்லை. மாறி மாறி பிறந்து பரவோகம் துய்க்காமல் நரகங்களில் வருந்துவர். சித்தாந்த சைவம் ஒன்றே தன் இழப்பையும் மெய்யன்பையும் சாதனங்களாக கொண்டு திருவருளையும் பேரின்பத்தையும் பேராக வைத்து உயிர்க்கு உறுதி பயப்பது. இப்பிறப்பிலே முத்தியடைவதற்கான உபாயங்களை கூறுவதும் இதுவே. அவ்வுரை கேளாதே. மறுசமய ஒவ்வாத சாத்திரங்களையும் அற உரைகளையும் கேளாது. சாக்கிய நாயனார் முதலியோர் அவ்வாறு கேளாது சைவம் புகுந்து முத்தி பெற்றனர். எல்லா சமயங்களின் நல்லனவற்றையும் தன்பாட்கொண்டுள்ளது சைவம். எச்சமயம் கொள்கையையும் விரோதம் நீக்கி எடுத்துரைப்பது சைவம். ஆதலின் மறுசமயங்களுக்கு சைவம் விரோதமானது அன்று. காய்தல் உவத்தல் என்று யாராயின் உலகுக்கு ஒரு பொது சமயமாய் விளங்க வல்லது சித்தாந்த சைவம் என்பது தெற்றென புலனாகும். அணைந்தோர் தன்மை படி. அணைந்தோர் தன்மை. இப்படி சைவ சித்தாந்தத்தின் உண்மையிலே நின்றவர்கள் கருவி கரணாதிகளில் ஒரு காலத்தினும் கூடாத துறவை உடையவர்கள் என்று அருளி செய்கின்றார். துரியங்கடந்த இத்தொண்டர்க்கு சாக்கிரமும் துரியமாய் நின்றதென்றுண்டி பெற துறந்தார் அவர்கள் என்றுண்டி பெற. துயரும் கடந்த இத்தொண்டர்க்கு, அதாவது பிருதிவி முதலான நாதமீறான தத்துவங்களையும் பஞ்சமலங்களையும் அருளாலே கண்டு நீக்கி தன்னை தரிசித்து தன்னையும் பொருளென்று கண்டு திருவடியிலே பொருந்தி நிற்கத்தக்க மெய்யடியார்க்கு சாக்கிரம் பிராரத்தத்தாலே சாக்கிரத்தானம் கூடிட்டாயினும் துரியமாய் நின்றது என்றுண்டி பெற. இவர்கள் திருஷ்டிகளுக்கு பரம துரியமான ஞானமே பிரகாசிக்கும். அது ஒளிந்து ஒரு காலத்தினும் பிரபஞ்சத்துடன் கூடார்கள். அவர்கள் துறந்தார் என்று உண்டி பெற. அவர்களே துறவையுடைய கலியாணர்கள் என்க. இதில் முற்படும் துரியம் என்பது தற்போதத்தை, இரண்டாவது துரியம் என்றது பரபோகத்தை என காண்க. துறம் அண்டா துறவு, துறந்தார் அண்டா துறவை உடையவர். விளக்கம். துரியம் தொண்டர்க்கு. துரியம் பாசத்தை நீக்கி தன்னை இழந்து முதல்வனது திருவடியை தரிசித்து அவன் அடியை பற்றி நிற்கும் நிலை. இது மேலாளவத்தையில் நிகழ்வது. பிருதிவி முதல் நாதம் ஈறாக தத்துவம் 36 பஞ்சமலம் ஆணவம் கண்மம் மாயை திரோதாயி மாயேயம். துரியங்கடந்த மேலாளவத்தையில் முதல்வனில் அருளிற்படிந்து துரிய நிலையுடையும் கடந்த சிவஞான நிட்டை கூடி பாசப்பற்றையும் அறுத்து சிவோகம் பாவனையில் அத்துவித சம்பந்தத்தால் ஏகனாகி நிற்கும் நிலை.
இது நின்மல துரியாதீதம் எனப்படும் அருள்நிலை. இந்நிலையில் நிற்கும் உயிர்களின் செயல் சிவன் செயலே. மன்னிய சீர் சங்கரன்றால் மறவாமை பொருள் என்னும் மாண்பினர் பால் இந்நிலை உண்டாகும். நால்வர் பெருமக்கள் இந்நிலை நின்றனர். தொண்டர்க்கு இது புறச்சமயங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டிய சித்தாந்த சைவ நெறியில் நிற்கும் சிவனடியார் என்கின்ற பூரண நிலையை எதியவரை குறித்தது. இவரே சீவன் முத்தர் தொண்டர் சிவனடியார். சிவனடியார் என்றால் திருவடி ஞானம் பெற்றோர். அடியார் என்றால் அடியார் அருளால் அவனடி கூட அடியார் இவன் என்று அடிமை கொண்டானே என்று திருமூலர் வாக்கு அடியார் இவர் என்று விளங்குகின்றது. மெய்யடியார் என்றால் சிவதொண்டர். மெய் என்றால் சிவம். சகலாவத்தையில் சகலம் மத்தியாலவத்தை சகலத்திற்கு வலம் கீழாலவத்தை சகலத்திற்சுத்தம் மேலாளவத்தை என 3 நிலை உண்டு. ஈண்டு கூறிய நின்மல அவத்தை என்கின்றது சகலத்திற்கு சுத்தமாகிய மேலாளவத்தையே என்க. சரியை முதல் 4 ஞான பாதங்களையும் குரு முகமாய் ஏற்று முதல்வனை நாடி வந்தவனை வழிபாடுகள் செய்தல் வந்தனை வழிபாடுகள் செய்தல் சகலத்திற் சுத்தம் என்னும் மேலாளவத்தையாகும். இதிலும் சாக்கிரம் முதல் 5 அவத்தைகள் உண்டு. நின்மல துரியமும் நின்மல துரியாதீதமுமே இச்செய்யுளிலே துரியங்கடந்த நிலையும் எனப்பட்டன. சாக்கிரம் துரியமாய் நின்றது. நின்மல துரிய நிலையில் கருவிகளை விட்டு சுத்தமான சித்தம் மட்டும் உயிருடன் கூட நிற்கும். காண்பான் காட்சி திரிபுடி ஞானம். காண்பான் காட்சி பொருள் எனப்படும் திரிபுடி சாக்கிர நிலையில் உண்டு. ஞானத்துரிய நிலையில் காண்பான் பாசம் நீங்கிய உயிர் காட்சி தான் அடிமை என்றும் முதல்வனுடையான் என்றும் அறிந்த அறிவு காட்சி பொருள் என்று சார்ந்ததன் வண்ணமாய் தன்னியல்பை உணர்ந்தபடியால் முதல்வனுடைய திருவடியாகும். இவ்வாறு ஞானத்துரிய நிலையில் திருவடி திருப்பொடி சித்தித்தால் சித்தித்ததால் இப்பரம துரிய நிலையின்றும் கீழிறங்கார். பராரத்தம் அனுபவித்தல் இவர்கள் உணர்வு உணராது. பிராரத்தம் அனுபவித்தல் இவர்கள் உணர்வுக்கு வராது. விழிப்பு நிலையாய சாக்கிரம் கூடினாலும் இவர்கள் ஏறி நின்ற பரம துரிய ஞான நிலையே பிரகாசிக்கும். துரியாதீத சீவன் முத்தனுக்கு இத்துரிய நிலை சாக்கிர நிலை எனப்படும். நின்மல துரியம் சாக்கிரம் எனப்படவே நின்மல துரியாதீதம் சாக்கிராதீதம் எனப்படும். பரமதுரியம் நின்மல துரியம். துறந்தார் அவர்கள் என்ற உண்டி பெற துரியாதீத நிலையடைந்த சீவன் முத்தரை பாச கூட்டம் தழுவாது விலகி நிற்கும். சாக்கிரத்தி அதீதத்தை புரிந்தவரை பிரபஞ்சம் தாக்காது. இவர்கள் தற்போதம் அற்றவர்கள். இந்நூல் 24ஆம் செய்யுளில் துரிய ஞானியை விட்டார் உலகம் என்றவர். இங்கு துரியாதீத ஞானியை துறந்தார் அவர்கள் என்று கூறி நீத்தாரின் துறவு நிலையை விளக்கியுள்ளமை காண்க. கலியாணர்
கல்யாண பரிபூரண சுகத்தை பெற்றவர் நித்த மணாளரை கூடி நித்திய சுகத்தை பெறுவர். பொழிப்பு தத்துவ பெற்றவர். பொழிப்பு தத்துவங்களையும் மலங்களையும் அருளாலே கண்டி நீங்கி தன்னையும் இழந்து திருவடியிலே பொருந்தி நிற்கத்தக்க சிவ தொண்டர்க்கு பிராரத்தத்தாலே சாக்கிரத்தாரம் கூடினாலும் அங்கும் இவர்கள் பார்வைக்கு நின்மலதுரியமே தோன்றும். இவர்கள் இதை விட்டு பிரபஞ்சத்துடன் கூடார். இவர்களே உண்மை துறவையுடைய பரிபூரண சுகத்தை பெற்றவர்களாகிய நித்திய கல்யாணர்கள். இந்த இந்த அவத்தைகளை பற்றி இந்த தசகத்துல படிச்ச மாதிரி அப்படியே அவ்வளவு நில வடிவா விளங்கப்படுது. திரும்ப கேட்டாதான் நல்ல திருப்பி அதை விளங்கி படிக்க விளங்கும். இந்த தசகாரியத்தையும் எடுத்து பார்த்தா சரி. பெத்த முத்தி இப்படி துறவையுடைய கல்யாணர்களும் பிராரத்தகன்மம் புசித்தே தொழிய வேண்டுகையாலும் புசிக்கும் அளவில் கருவி கரணாதிகள் கூட வேண்டுகையாலும் இவை கூடினாலும் இவற்றின் வசத்தில் அழுந்தாமல் புசிக்கும் உபாயமும் அகாமியம் ஏறாமல் நிற்கும் உபாயமும் இப்படி அருளிலே நின்றவர்க்கு பெத்த தசை சுகந்தானே முத்தி தசை சுகமாம் உபாயமும் அருளி செய்கின்றார். பெற்ற சுகந்தரனே முத்தி சுகந்தானே தசை சுகந்தரன் என்று இடது சுகந்தானே முத்தி தசை சுகமாம் அருளி செய்கின்றார். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்ற பெரும் பெருசு உந்தீவர உளையாது மாயை என்று உந்தீவர முற்ற வரும் பெருசு அங்கே பெற்ற சிற்றின்பமே. அதாவது தேசிகன் கடாட்சத்தாலே சொரூபத்தை உணர்ந்த காலத்தும் பிராரத்தமானது அடுத்த உடலிலே நின்று புசித்தே தொலைய வேண்டுகையால் அந்த கண்மத்தாலே நிலை நில்லாத சுகங்கள் வந்து கூடா நிற்கும். இது கூடா நின்ற போதும் இதில் அழுந்தாமல் இந்த சுகத்தையும் கண்மத்தையும் கருவி கரணாதிகளையும் தன்னையும் கூட்டி புசிப்பிக்கின்ற திருவருளை அது கண்ணாக உணரவே சனனும் ஏறாமல் கண்மமும் தொலைந்து அவ்விடத்திலே கூடின அஸ்ப சுகமானது பேரின்பமாம். இவன் ஞான திருஷ்டியாலே நிற்கையாலே பரமசுகமா மாயை முடியாது என்று உந்திவர். இப்படி நிற்கவே மலம் மாயை கண்மங்கள் ஒரு காலத்தினும் அங்கு உரியா என்க. விளக்கம் பெற்ற சிற்றின்பமே தேசியன் தீக்கையால் சஞ்சிதத்தையும் நிறுத்தின அருட்கண்ணாலே ஆகாமியத்தையும் போக்கினாலும் எஞ்சிய பிராரத்தத்தை எடுத்த உடலில் நின்று புசித்தே தீர வேண்டும். பிராரத்த கண்மத்தாலே நிலையற்ற சுகங்கள் வந்து அடையும். சிறிது பொழுது நிகழ்வதாய் நிலையற்றதாய் உள்ள இன்பம் சிற்றின்பம் முற்றவரும் பெருசு. பிராரத்தத்தால் வந்த சுகத்தில் அழுந்தாமல் இந்த சுகத்தையும் கண்மத்தையும் கருவி கரணாதிகளையும் தன்னையும் கூட்டி அனுபவிக்க செய்யும் திருவருளின் தன்மையினை அருட்கண்ணால் உணர்வார்கள். அங்கே பேரின்பமாம். அருளை சார்ந்து அருள் வழி ஒழுகுவதால் அவ்வுயிர் பெறும் சிற்றின்பம் பேரின்பமாம். அங்கு அவ்விடம் நின்மல துரியமாகிய சாக்கிரம் ஆதலின் அங்கு என சேமியை சுட்டினர். நின்மல துரிய சாக்கிரத்தில் இவன் அவனேயாய் அதாவது சீவன் சிவனேயாய் நிற்றலால் வந்து கூடும் விடயங்கள் இவனை சீவனை பற்றாது முதல்வனை பற்றும். சுகத்தையும் சிவனே அனுபவிப்பான். ஆதலால் அது பேரின்பமாய் விளையும். துரியாதீதத்தில் தன்னை இழந்து சிவமேயாய் நின்று எங்கும் சிவானுபூதியை பெறுகின்றான். இவன் நின்மல துரிய நிலைக்கு நழுவி வந்தாலும் எங்கும் அவையும் சிவானந்தமயமாகவே விளங்கும். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் என்று திருவாசகமும் காண்க. முளையாது மாய என்று உந்திவர சீவன் முத்தன் சாக்கிர நிலையிலும் சிவன் உணர்வதாகவும் எண்ணி கிடப்பன். அச்சீவன் முத்தன் அருள்வழி கிடப்பதால் அவன் செயலும் அருட்செயலே. ஆதலால் ஆகாமிய வின உயிருக்கு ஏறாது.
அந்த அருள் பிரகாசித்து ஆணவத்தையும் கண்மமலத்தையும் கழுவும். கண்மம் கழுவுப்படவே அது பற்றி வரும் மாயாமலமும் ஒளியும். பிறவி ஏறாது மாயை முளையாது எனப்பாலது. தேற்றம் பற்றி முழியாது மாயேன முழியாது என்பது முன்வைக்கப்பட்டது. திருவெற்றியூர் புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்றேல் மென்றோள் ஆர்த்தனன் ஆர்த்தனன் ஆமத்தூர் ஐயன் அருளாதே என சுந்தரர் பெற்ற சிற்றின்பத்தை பேரின்பமா பாடியதும் காண்க. பொழிப்பு. நின்மல துரியத்து சீவன் முத்து நிலை அடைந்த காலத்தும் பிராரத்த கண்மத்தால் சிற்றின்ப சுகம் வந்து தாக்கும். அச்சுகத்தில் அழுந்தாமல் அச்சுகத்தையும் அதன் காரணங்களையும் தன்னையும் கூட்டி அனுபவிக்கச் செய்கின்ற திருவருளை அருட்கண்ணால் உணர வேண்டும். அவ்வாறு உணரின் பிறவியும் ஏறாமல் கண்மமும் தொலைந்து அச்சிற்றின்ப சுகமே பேரின்ப சுகமாய் விளையும். மலம் மாய கண்மங்கள் முளையா. 76 உடம்புடைய 34 படி. ஞானானந்த அனுபவ நிலை வேறு. இப்படி அளவிடுதற்கரிதான பரமானந்த சுகம் கைகூடின காலத்தில் இவனிடத்தே வேறொன்றும் வந்து கூடாதபடி இந்த சுகந்தானே வேறற அடைவித்து கொள்ளும் என்று அருளிச் செய்கின்றார். பேரின்பமான பிரமக்களத்தியோடு ஓர் இன்பத்துள்ளான் என்றுந்தி பெற உன்னையே ஆண்டது என்றுந்தி பெற. இன்பமான இன்பமான அதாவது பேரின்பமான அதாவது ஒருவனை ஓர் இன்பம் வந்து அடுத்த காலத்தே இதற்கு ஒரு அளவும் உண்டாய் இது நீங்கின காலத்து சுகமான அந்த இரதம் துக்கமாகவும் வந்து கூடா நிற்கும். ஆதலால் இந்த சுவதுக்கங்கள் இரண்டும் வந்து கூடாதபடி தம்பிரானார் திருவடிகளிலே அடைந்த காலத்தே இவன் அளவிடுதற்கு அரிதாகி விளைந்த அனுபோக ரசமானது பரமானந்தமாகிய பிரமக்களத்தியோடு பிரமசக்தியினை கூடின பொழுதே ஓர் இன்பத்து உள்ளான் என்று உந்தி பெற ஒரு தன்மையான சுகஸ்வரூபமாய் விடும். உன்னையே ஆண்டது என்று உந்தி பெற. இப்படியே அசத்தியத்தை சத்தியமாக கொண்டு ஒழுகின உன்னையும் மேலாய் உள்ள ஞானாந்தத்திலே சேர்ந்து அடிமை கொண்டது என்க. பேரின்பமான பிரமக்களத்தி பரமானந்த பிரமசக்தி இந்த ஞானா சக்தியுடன் கூடி சிவத்திலே அழுந்த வேண்டும். ஞானா சக்தியால் அடையும் ஆனந்தம் ஞானானந்தம் எனப்படும். ஞானானந்தத்தின் துணையோடு சென்று சிவானந்தத்தை அனுபவிக்க வேண்டும். இந்நூல் 14ஆம் செய்யுளில் கிடந்த கிளவியை கிள்ளியெழுப்பி என்றது பெத்த நிலையில் திரோதான சக்தியுடன் நின்று செய்த திரோபவம் மறைப்பு. இங்கு பேரின்பமான பிரம கிளவியோடு என்றது முத்தி நிலையில் அருட்சக்தியுடன் நின்ற செய்த. 14வது திருவுந்தியாறுல பாட்டு வந்தது கிடந்த கிளவிய கிள்ளி எழுப்பியார். அப்ப அந்த 14,000 அந்த பாட்டுல வந்த கிடந்த கிளவிய கிள்ளி எழுப்பியண்டா பெத்த நிலையில இந்த திரோதான சக்தியுடன் அந்த திரோவம் மறைப்பு சக்தியைத்தான் கிடந்த கிளவிய கிள்ளி எழுப்பி அந்த திருவருள் வந்து எங்களுக்கு இந்த திரோதான சக்தியை மறைச்சு கிள்ளி எழுப்பி அருட்சக்திய எங்களுக்கு வந்தது. இங்க சொல்ற இந்த என்ன பிரமக்களை அது வந்து சொல்றது இந்த முத்தி நிலையில அதத்தான் நல்ல வடிவா சொல்லி இருக்கிறேன். முத்தி நிலையில அங்க திரோதான ஆனா திரோதான சக்தியில நின்ற உயிரை இந்த கிள்ளி எழுப்பி திரோதான சக்தியை காட்டினது. காட்டி அது வரைக்கும் அது இந்த திரோதான சக்தியோட தான் இருந்தது. திரோபாவம் மறைப்போட இருந்தது.
அங்க அஹ், நிலவிய கிள்ளி எழுப்பி இந்த ம், 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 அரிச்சத்தி எங்களுக்கு இந்த திருவருள காட்டி தந்தது. அப்ப ம், ம், அது ம், பெத்த நிலையில. ம். அதாவது இந்த 36 தத்துவங்களோட இருக்கேக்க. இங்கு பேரின்பமான பிரமக்களத்தையோட இங்க 36 தத்துவங்களை விட்டு நீங்கி முத்தி நிலைக்கு வரையக்குள்ள இந்த அரிச்சக்தியுடன் நின்று செய்த இருக்கிற அருளல் அந்த நல்ல வடிவா விளங்குறது. அத ம், ம், ம். ஆழமா பார்த்தாதான் அது விளங்கும். ஓர் இன்பத்துள்ளாம். ஓர் இன்பத்துள்ளான் சீவன் முத்தனின் பொருட்டு பேரின்ப வடிவமான பராசக்தியுடன் பேரின்ப பிளம்பாக சிவம் நிற்க சிவமாய் நிற்கும் சீவன் முத்தன் சுவ அனுபவம் பேரின்பம் எய்துகின்றான். முத்தனுக்குச் சிவம் கண்டு காட்டுகின்றது. சக்தியோடு கூடி சிவானந்தத்தை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் சிவனை உள்ளபடி அறிய முடியும். ஞான சொரூபமான சக்தியோடு பிரிப்பற இருப்பவன் சுவரூபமான சிவனேயாவான். அவன் துணையுடன் சிவனை அடைய வேண்டும் அங்க என்பது. சக்தி வந்தது. அப்ப அதை சேர்த்து வாசியும். சக்தியின் துணையுடன் சக்தியின் துணையுடன் சிவனை அடைய வேண்டும் என்பதை பட்டினத்தடிகளும் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி என்று தொடரால் அறிவுறுத்தினார். சிவசக்தியுடன் கூடி சிவானந்தம் அனுபவித்து சிவமாய் விடுவதே ஒரு தன்மையான ஐயோ வெற்றியிலே சிவசக்தியுடன் கூடி சிவானந்தம் அனுபவித்து சிவமாய் விடுவதே ஒரு தன்மையான சுக சொரூபமாய் விடுவதா. உன்னையே ஆண்டான் தகுதியுடையோரை அன்றி தகுதியற்ற உன்னையும் ஆண்டு கொண்டான். அமுதம் உண்டார் போல சிவானந்தத்தை அழுந்தினால் அவ்வானந்தமே சிவத்தை அறிவுறுத்தும். பாசத்தையும் உன்னையும் நீங்கி திருவடியை பற்றி நின்ற நீ ஆண்டானாகிய சிவனுக்கு அடிமை. சிவன் ஆண்டிலேன் சிவானந்த அனுபவம் கிட்டாது. அசத்தியம் நிலையில்லாத பொய்ப்பொருள், சத்திய நிலையான உண்மை பொருள். இந்நூல் 5ஆம் செய்யுளில் ஏகனாகி நின்ற முதல்வன் அநேகனாகி நாதனுமாகி ஆண்டான் என்றது பெத்த நிலை. அப்பொழுது அவள் ஆண்டதை சகலர் அறியார், அவன் அறிவான். இச்செய்யுளில் முத்து நிலை எய்திய ஆன்மாவை முதல்வன் ஆண்டான் என்பதை அவ்வான்மா அறிந்துதான் அடிமையாகியது. பொழிப்பு பெரிய இன்ப வடிவான சிவசக்தியுடன் கூடிய பொழுதே ஒப்பற்ற இன்பத்தை உடைய சிவத்தோடு வேறற கலந்து சிவஸ்வரூபமாய் விடும். ஒரு பொருள் அல்லாத உன்னையும் ஞானாந்தத்தில் சேர்த்து வேறொன்றும் வந்து கூடாதபடி சிவம் தானே வேறற பிரிப்பின்றி அடிமையாக கொண்டிடும். திருவந்தியார் 35வது பாட்டை புறா படிப்போமே. வாழ்க வளமுடன் எழுதி வையும்.